இந்த ஸ்டோரியில் ப்ராபப்ளி அவங்களோட ஹேர் கலர் வேறு கலராக இருந்திருந்தா டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்திருக்கும். மார்ச் 2015 செய்லர் கில்லியம்ஸ் இவங்களுக்கு வந்து 22 இயர்ஸ் ஆகுது. இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு பிரெண்டனும் சேர்ந்து ஹைக்கிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ஹைக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எந்த இடத்துல ஹைக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களோ அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், இவங்களால மேனேஜ் பண்ணுற லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி பிளேஸை வந்து இவங்க சர்ச் பண்ணாங்க. இவங்க ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. சாண்டா பார்பராவில் இருக்குது, கலிஃபோர்னியா. ஒரு பர்டிகுலர் ட்ரையலில் போகிறாங்க. ஆனால் போக போக இவங்களுக்கு வந்து டெரைன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. இவங்க மேப்பில் பார்த்ததை விட ட்ரையலில் நடக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இவங்க பெரிய போல்டர்ஸை வந்து கிளைம் பண்ணுறாங்க. போல்டர்ஸ்னா ராக்ஸ். இது வந்து இவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இது இவங்களோட ஸ்டேஜில் இல்லை. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, தப்பான ரூட்டில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு, தப்பான ரூட்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு பேக்கில் போயிட்டு ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் பேக் போயிட்டு ட்ராக் பண்ணும்போது எந்த ஒரு ட்ரையலும் அவங்களால பார்க்க முடியல. அவங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரு ரேண்டம் போல்டர் ஃபீல்டில் இருக்காங்க, ஒரு பெரிய பெரிய ராக்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. மார்னிங் வந்து ட்ராக் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம், ட்ரையல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் திருப்பி போகிறதுக்கு. இது வந்து நைட் டைம், இவங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இவங்களோட செல்ஃபோன் டெட். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் இல்லை. அந்த இருட்டில் ஒரு ராக்லேருந்து இன்னொரு ராக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் செயிலருக்கு வந்து கால் ஸ்லிப் ஆகி விழறாங்க. லெக்கு ஃப்ராக்சர் ஆகிடுது. பிரெண்டன் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு, அவங்கள நிற்க வைக்க பார்க்குறாரு. ஆனால் அவங்களால நிற்க முடியல. பிரெண்டன் வந்து செயிலர் வந்து ஷோல்டரில் கேரி பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபாலை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் திருப்பி ஸ்லிப் ஆகி விழறாங்க. அந்த ஃபாலை வந்து அவங்க சர்வைவ் பண்ணுறாங்க. ஆனால் பிரெண்டனுக்கு எல்போ உடஞ்சிருச்சு, செயிலருக்கு வந்து ஆங்கிள் உடஞ்சிருச்சு. இப்போ செயிலருக்கு வந்து லெக்கு உடஞ்சிருச்சு, ஆங்கிள் உடஞ்சிருச்சு. இப்போ அவங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப வலியில் இருக்காங்க, அவங்களால நடக்கவே முடியாது. பிரெண்டனால் கூட கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறாங்க, பிரெண்டன் போயிட்டு ஹெல்ப் கூட்டிகிட்டு வரட்டும். பிரெண்டன் வந்து ஹெல்ப் கேட்க போயிடுறாரு. அந்த காட்டில் தனியாக இருந்து இவங்க வந்து நைட்லேருந்து டே வரைக்கும் அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க ஹெல்ப் கேட்டு. 24 ஹவர்ஸ் ஆகுது, பிரெண்டன் வரல. இவங்க நினைக்கிறாங்க யாருமே வந்து இவங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க, இவங்க வந்து செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ கான்ஷியஸ்னஸ் வருது, அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் இப்போ வரைக்கும் பிரெண்டன் வரல. லீஃபில் கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. ஃப்ளைஸ்லாம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மிராக்கிள் நடக்கணும், இல்லை பிரெண்டன் வந்து ஹெல்ப் கூட்டிகிட்டு வரணும். இப்போ இந்த நேரத்தில் இவங்களுக்கு இது நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு கனெக்ஷனே இல்லாத 3 பேர் வந்து நிக்கோல், இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஜோ, அதுக்கப்புறம் இவங்களோட பிரதர் இன் லா. நிக்கோல் வந்து 29 இயர்ஸ் ஓல்டு, 4th இயர் ரெசிடென்ட்ல இருக்காங்க பீடியாட்ரிக்ஸ்க்கு ஒரு ஹாஸ்பிட்டலில். இவங்க இந்த 3 பேர் வந்து அந்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் ஒர்க் எதுவும் பண்ண வேணாம், நேச்சரில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஈவன் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போக வேணாம், நேச்சர் கூட கனெக்ட் பண்ண முடியாது ஃபோன் எடுத்துகிட்டு போனால், ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. இவங்க வந்து இப்போ ஹைக்கிங்க்கு வராங்க. இவங்க ஹைக்கிங் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இங்கே வரமாட்டாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா 45 மினிட்ஸ் இன்க்ளைனில் நடந்துகிட்டு இருக்கணும். இந்த இடத்துல ஹைக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். எல்லா ஹைக்கர்ஸும் இது பண்ணக்கூடாது. இப்போ இந்த 3 பேர் வந்து அந்த வாட்டர் ஃபாலோட பேஸுக்கு வராங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே போவேனா, அரௌண்டில் போகலாம், இந்த இடத்துல ஃப்ரெஷ் வாட்டர் பூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அவங்களோட மெயின் ட்ரையலை வந்து விட்டுட்டு இப்போ வந்து வேற ஒரு ட்ரையலில் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு அரௌண்டில் நடந்து போகிறாங்க. இப்போ பெரிய போல்டர்ஸை கிளைம் பண்ணி போகிறாங்க. இந்த இடத்துல நிக்கோல் வந்து அவங்களோட கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சில ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஐஸில் கார்னரில் வந்து ஏதோ ரெட் கலரில் ஏதோ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது ரெட் கலர் ஏர். அந்த ஏர் வந்து மூவ் ஆகுது. அந்த இடத்துல செயிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட போறாங்க. இப்போ வந்து கால் பண்ணணும் 911க்கு. 3 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, போன் எடுத்துட்டு வர வேணாம், நேச்சருக்குள்ள கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஐடியாவை. அதனால அவங்க கிட்ட அந்த நேரத்தில் ஃபோன் இருந்தது. 911 கால் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து செயிலரை வந்து ஏர் லிஃப்ட் பண்ணாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெக்கவர் ஆயிடுறாங்க. நிக்கோலோட பாய் ஃப்ரெண்ட் ஜோ வந்து செயிலரோட மாமுக்கு கால் பண்ணி சொல்லும் போது செயிலர் மாம் வந்து ரொம்ப பயந்துருந்தாங்க. ஏன்னா செயிலர் வந்து கால் அட்டன் பண்ணலை. அவங்க நினச்சாங்க செயிலரும் பிரெண்டனும் வேற ஒரு ஸ்டேட் போயிட்டு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதான் இவங்களுக்கு தெரியுது இவங்க ஹைக்கிங் போனாங்க, ஹைக்கிங் போயிட்டு இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் அன்னைக்கு வந்து மண்டே ஆஃப்டர்நூன், ஒர்க்கில் இருக்க வேண்டிய நேரம். ஈவன் அந்த பிரதர் இன் லா கூட அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருந்ததுனால தான் அவர் அன்னைக்கு வந்தார். இப்போ செயிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க பிரெண்டன் எங்கே போனார். பிரெண்டன் வந்து செயிலர் எங்கே இருந்தாங்களோ அங்கேருந்து 100 மீட்டர்ஸ் அவேல பிரெண்டனோட பாடி கிடைக்குது. பிரெண்டன் செத்துட்டாரு.
ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரண்டன் வந்து 20 to 30 ஃபீட்லேருந்து விழுந்துட்டாரு. இந்த கதை ஃபுல்லாக ஸ்லிப் ஆகி விழுந்திருக்காங்க. செயிலர் தனியாக ஸ்லிப் ஆனாங்க. பிரண்டன் வந்து செயிலர் ஷோல்டரில் கேரி பண்ணிட்டு போகும்போது அப்போ விழுந்தாங்க. பிரண்டன் வந்து ஹெல்ப் கேட்க போகும்போது ஆனால் பிரண்டன் வந்து செத்துட்டாரு. இதில் செயிலர் வந்து ரொம்ப லக்கியாக இருக்காங்க. கனெக்ஷனே இல்லாத 3 பேர் வந்து அன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹைக்கிங்க்கு வந்தாங்க. மெயின் ட்ரையலில் போகாமல் வேற ஒரு ரூட் எடுத்தாங்க அன்னைக்கு. ப்ராபப்ளி அவங்களோட ஹேர் கலர்னால ஈஸியாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஹேர் கலர் வந்து ரெட்டாக இல்லாமல் ப்ரௌனாக இருந்திருந்தா இல்லை பிளாக்காக இருந்திருந்தா டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த இடத்துல பிக்சர் எடுத்தாங்களே, அந்த பிக்சர்ஸ் வந்து நிக்கோல் பார்க்குறாங்க. அதில் வந்து செயிலரோட ஹேர் வந்து தெரியுது. அந்த பிக்சர் எடுக்கும்போது அவங்க பார்க்கல. இதுதான் அந்த பிக்சர். ஒரு சிம்பிள் ஹைக்கிங் வந்து டெட்லியஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான்.